நண்பர்களுக்கு வணக்கம். உற்சாகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது இந்த 2025ஆம் ஆண்டு விசுவாசி வருஷம் ஐப்பசி மாதம் ராசி பலனை பற்றி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்க போகிறது, ஒவ்வொருத்தருக்கும் என்ன எதிர்பார்ப்பு இருக்கிறது, அவர்கள் வாழ்வில் என்ன மாற்றங்கள், என்ன ஏற்ற இறக்கங்கள் நடக்கும் அப்படிங்கிறது அவங்களோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற 12 ராசிக்கார நண்பர்களுக்கும் வணக்கம். முதலில் மேசராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே ராசிநாதன் 7ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு நீச்சல் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். 4ஆம் இடத்தில் குரு, 5ஆம் இடத்தில் சந்திரன், கேது, 12ஆம் இடத்தில் சனி. இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு 7 சனியின் விரைய சனியின் காலகட்டங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இது ஏற்கனவே சனி பயிற்சியில் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இப்போ என்ன மாதம், ஒவ்வொரு மாதமும் என்ன நடக்கும்னு எல்லாம் எதிர்பார்க்குறீங்க இல்லை. சனின்னு வந்துட்டாவே எல்லாருக்கும் ஒரு பயம் வருதில்லை. அதனால் விரைச்சனியில் இருக்கக்கூடியவங்களுக்கு திசாபுத்திகள் சாதகமாக இருக்கும்போது மிக கெடுதலான, அதாவது கெடுப்பலன்கள் குறைவாகவும் நல்ல பலன்களும் குறைவாகவும் நடக்குங்கிறது தான் இங்கே உண்மை. அதனால மேசராசி அன்பர்கள் எல்லாமே ஒரு கலக்கத்தோடையே இருக்கிறீங்கிறது தான் இங்கே உண்மை. எந்த திசாபுத்தி நடந்தாலும் கலக்கம் எப்போ வருது, ஒரு மனிதனுக்கு என்ன தேவையோ அது கிடைக்கலங்கும் போது கலக்கம் உருவாகும். சரி, 7 சனி ஜென்ம சனி காலகட்டங்களில் என்ன நடக்கும், அந்தந்த வயதிற்கு தகுந்தாற் போல் நடக்கும். இந்த மாதம் உங்களுக்கு நடக்க போகிறது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் தெளிவாக. பொதுவாக இளைஞர்களுக்கு 18 வயசு 17 வயசு இருக்கக்கூடிய படித்து கொண்டு இருக்கின்ற இளைஞர்களுக்கு எல்லாருக்குமே என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, 7 சனி காலகட்டங்களில் அவனுக்கு எது தேவையோ அது கிடைக்காம போகணும். என்ன தேவை, படிச்சுட்டு இருக்கிறவனுக்கு படிப்பு தேவை, படிப்பு தடையாகும். சரி, படிப்புக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன தேவைப்படுது, அதுக்கு மேலே வயசு உள்ளவர்களுக்கு 20-21 வயசு உள்ளவர்களுக்கு திருமணம் தேவைப்படும். திருமணத்தில் தடை ஏற்படும், நடக்கக்கூடாது. ஜென்மச்சனி 7 சனி இதுதான் நடக்கும். 25 வயசுல உள்ள நண்பர்களாக இருந்தால் கல்யாணம் போன்ற விஷயங்கள், வேலை தொழில் அமைப்பு போன்ற விஷயங்கள் அதை தடுக்கும். வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பேன், சர்டிஃபிகேட்லாம் நல்லா தான் இருக்கும், ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருப்பேன், மெரிட்டில் கூட பாஸ் பண்ணியிருப்பேன், ஆனால் எங்கேயுமே செலக்ட் ஆக மாட்டேன். இந்த மன அழுத்தம் இருக்க செய்யும். அதாவது 19 to 30 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு 3 வகையான தடைகள் ஏற்படும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய விஷயமே. அந்த 3 தடையும் வயதிற்கேற்றாற் போல், ஒன்று கல்வி தடை, இன்னொன்று திருமண தடை, இன்னொன்று தொழில் தடை. இது 3மே ஒரு மனிதனுக்கு பேசிக். 30 வயசுல கிடைக்க இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் தேவையான ஒன்றா இருக்கு இல்லையா. எவ்வளோ நாள் நீங்கள் தாய் தகப்பனுடைய கையை பார்த்துட்டு இருக்கீங்கிறது தான் ஒன்று. அவங்களும் சங்கடப்படுவாங்க, எந்த வேலைக்கும் போக மாட்டேங்கிறான், எதையும் செய்ய மாட்டேங்கிறாங்கிற மன அழுத்தத்தில் இருக்கும். ஒரு சில நண்பர்களுக்கு தாய் தகப்பன் செய்யக்கூடிய நிலையில் இருந்தாலுமே அவர்கள் நோய்வாய்ப்பட்டு கடன்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். அவங்களாலேயே எந்த உதவியும் உங்களுக்கு செய்ய முடியாது. மொத்தத்தில் வீட்டில் யாராவது ஒருத்தர் கஷ்டம் வரும்போது யாராவது ஒருவர் உதவி செய்கிற நிலையில இருந்தால் மட்டும்தான் உதவி செய்ய முடியும். அப்படி உதவி செய்யக்கூடிய நிலையில எல்லாம் இருக்கிறாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. எல்லாருக்கிட்டையும் வசதி வாய்ப்பு, பண வசதி, தொழில், பொருளாதாரம் எல்லாம் மேம்பட்டு இருக்கிறதே இல்லை. எல்லாமே ஒரு நடுத்தர வர்க்கம் தான். பொதுவாகவே இந்த ராசி பலன் நிகழ்ச்சியே நடுத்தர வர்க்க மக்களுக்காகத்தான். கோட்டீஸ்வரனுக்குலாம் கிடையாது. அவன் 7 சனி வந்து அவன் ஒன்றும் பண்ணுறது, அவன் நல்லாவே இருக்கான். 7 சனியில் மிஞ்சினா பதவி போகும், வேணும்னா 1 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் போகும். அவன் கோடிக்கணக்கில் வச்சுட்டு இருக்கிறவனுக்கு அது நஷ்டமாக தெரியாது. ஆனால் எதுவுமே இல்லாத தினமும் உழைத்து பழைக்கக்கூடிய நடுத்தர வர்க்கமாகிய நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சூழல் வரும்போது பொருளாதாரமும் பணமும் ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தும். அது கிடைக்கலங்கிறது சரி. அது பணம் பெறங்கன்னா கூட நிம்மதியாக இருக்கலாம், பொருளாதாரத்தில் பின்னடைவு ஏற்பட்டால் கூட நிம்மதியாக இருக்கலாங்கிறது உண்மை. ஒரு சிலருக்கு இந்த வயதிற்கு ஏற்ற சில விஷயங்கள் வேறு விதமாக நடக்கும். எப்பயுமே 7 சனி ஜென்ம சனி காலகட்டங்களில் சொல்லக்கூடிய பருவ வயசில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு திருமண உணர்வோ திருமண ஆசையை ஏற்பட்டு தவறான வழிகாட்டுதலின்படி அவங்க எங்கேயாவது வீட்டை விட்டு போகக்கூடிய நிலை, இதுதான் அசிங்கம் சொல்கிறோம். அசிங்கம், அவமானம், கேவலம் எப்போதும் நடக்கும். இந்த மாதிரி ஜென்ம சனி 7 சனி காலகட்டங்களில் தான் நடக்கும். இப்போ நீங்கள் விரைய சனியில் இருக்கிறீங்க. இந்த விரைய சனியில் இருக்கிற நிறைய பேருடைய கேள்வி, எனக்கு விரைய சனி வந்துட்டு இருக்குங்க, நான் என்ன செய்ய போகிறேன், இப்போ செலவு பண்ணணும், எதையாவது விற்று செலவு பண்ணிட்டு இல்லை கையில் இருக்கிற பணத்தை செலவு பண்ணிட்டுமா. செலவுங்கிறது விரையம் தான், இல்லைன்னு சொல்ல. சில பேருடைய கேள்வி, நான் கல்யாணம் பண்ணி வச்சிடறேன், நான் இடம் வாங்கினேன், சொத்து வாங்கினேன், விரயத்துக்கு பதிலாக அதில் போட்டுறேன் அப்படிமா. நீ விரயத்துக்கு பதிலாக அதில் போட்டோன்னா சொத்து சேர்த்துறன்னு அர்த்தம். விரயம் அப்படிங்கிறது கையை விட்டு போகிற பணம். மருத்துவ செலவு பண்ணால் திருப்பி வராது. கடன் வாங்கினீங்கன்னா கடன் கட்ட நேரிடும்.
பணத்தை தொலைச்சிட்டிங்கன்னா திரும்ப வராது. இதுதான் விரைவுன்னு ஜோதிட ரீதியாக சொல்லப்படுது. அப்போ எல்லாருமே இந்த சனின்னு வரும்போது அது முதல் சுற்றாக இருந்தாலும் சரி, இரண்டாவது சுற்றாக இருந்தாலும் சரி, பொதுவாக மேஷராசிக்காரர்களுக்கு சனி திசை நினைச்சுன்னா கடுமையான பாதிப்பு கண்டிப்பாக உண்டு. என்னென்ன பாதிப்பு? நோய் கண்டிப்பாக உண்டு, தீராத நோய் கண்டிப்பாக உண்டு, அறுவை சிகிச்சை ஆப்ரேஷன் போன்றவையெல்லாம் ஆஸ்பத்திரி செலவு நீங்கள் பண்ணியே தீரக்கூடிய அமைப்பு. மன அழுத்தங்கள் கூடுதலாக இருக்கும். யாரையாவது அந்த பருவ வயதில் உள்ளவர்கள் யாரையாவது ஒருத்தரை விரும்பி கல்யாணம் பண்ண நினைச்சு அதை கல்யாணம் பண்ண முடியாத தடை ஏற்படுத்தும். அப்போ அந்த மாதிரி அது நம்ம ஆசைப்பட்டது கிடைக்கல, அப்போ மன உளைச்சல் கூடுதலாக வரும். இதை தானே நாங்கள் மன அழுத்தம் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். அப்போ எண்ணியது நிறைவேறாத ஒரு சூழல் நாங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு அங்கே கண்டிப்பாக நடக்கும். இரண்டாம் சுற்றில் இருக்கக்கூடியவர்கள் ஒருவேளை யோக திசை நடப்பவர்கள், யோக திசைன்னு நான் சொல்லக்கூடியது மேஷ லக்னத்துக்கு வரக்கூடிய சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு திசைகள். இவன் வரக்கூடியவங்க கவர்மெண்ட் வேலையை எதிர்பார்த்து பரிச்சை எழுதுறதுனால அழகாக பாஸ் பண்ணிட்டு வேலை வாங்கிட்டு போயிட்டே இருப்பான். 7 சனி காலகட்டங்களில் இந்த மாதிரி நபர்களுக்கு யோக திசை நடப்பவர்களுக்கு திருமணமும் நடந்துடும். என்ன சார் ஒரு வித்தியாசமா சொல்றீங்க? ஒருத்தருக்கு 7 சனி நடந்தால் ஒண்ணுமே நடக்காதுங்கிறீங்க, இன்னொருத்தருக்கு 7 சனி நடந்தால் கல்யாணம் நடக்குங்கிறீங்க, ஒருத்தருக்கு நடக்காதுங்கிறீங்க. அதுதான் அங்கே இருக்கக்கூடியது. 7 சனி ஆகப்பட்டது அந்த சனியினுடைய தாக்கங்கள். அதாவது நல்லவனோட சேர்றானா கெட்டவனோட சேர்றானா, அந்த கிரகம் நல்லவனோடு இணையும் போது நல்ல பலனையும், கெட்டவனோட இணையும் போது அவனும் சேர்ந்து கெட்டு போற அமைப்பையும் தான் கொடுக்கும். அதனால ஒரு நல்ல திசை நல்ல தசாபுத்திகள் ஓடும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய மேன்மேலும் வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய அமைப்பும் கண்டிப்பாக உண்டு. 7 சனி காலகட்டங்களில் கடனப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தொழிலை விட்டு ஊரை விட்டு ஓடினவங்களும் இருக்காங்க. அதுக்கு தசாபுத்திகள் தான் காரணமே தவிர நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஒரு குறிப்பிட்ட திசை காரணம் இல்லை. ஆக பாவ கிரகங்கள் அப்படின்னு சொல்லும் போது 6ஆம் இடம் 8ஆம் இடம் தான் கடுமையான பிரச்சனையை உண்டு பண்ணும். அந்த மாதிரி ஜாதகர் யாருக்காவது ஒருத்தருக்கு 100 வரக்கூடிய ஒரு அமைப்பு. அவன் தான் ஊரை விட்டு போவாங்க. சொத்து சோளம் வீடு காடு எல்லாமே இருக்காங்க, ஆனால் ஊரை விட்டு ஓடிடுவான். கடனை கட்ட முடியாத நிலம் வந்துடும். இந்த அமைப்பெல்லாம் இங்கே நடந்துட்டு இருக்கு. சில பேருக்கு கோர்ட்டு கேஸ் வழக்கு தீராமல் இருக்கும். குறைஞ்சபட்சம் நான் மாசப்படணும்னு சொன்னாலும் கூட 7 சனி முடிகிற வரைக்கும் 5 வருஷத்துக்கு உங்களுக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸ் தீராது. பொம்பளையால் ஏற்படக்கூடிய வழக்கு இதெல்லாமே கேஸாக வரும். தொழிலில் வேலை வாய்ப்பு இழந்தவன், டீப்பர் பதவியை விட்டு பதவியை இழந்தவன், அதாவது வேலை இழந்தவன். நீங்கள் ஒரு காரணத்தினால தவறு செஞ்சுட்டு உங்களுக்கு அரசாங்க வேலையில் இருந்தீங்கன்னா கூட அதிகாரம் உள்ள பதவி இல்லாமல் கூட நீங்கள் வேலையை விட்டு தான் ஆகணும். அந்த விடுற அமைப்பு வந்தவங்களுக்கு 5 வருஷத்துக்கு பிரச்சனையே இருக்கும், கோர்ட்டு கேஸ் நீங்கள் நடந்துகிட்டே இருக்கணும். அப்புறம் தான் நீங்கள் ரிலீவ் ஆவீங்க. ஆக கஷ்டம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் வரக்கூடியது தான். அதில் ஒரு சிலருக்கு தீரக்கூடியதாக இருக்கும், ஒரு சிலருக்கு எதுவுமே தீராது. அந்த அமைப்புல இப்போ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்க மேஷராசிக்காரர்கள் எல்லாருக்குமே காசு பணம் ரொம்ப சிக்கல் இருக்கும். காசு பணம் கையிலே இருக்காது, எதையாவது விரையும் பண்ணும். கையில் இருக்கிற பொருளோ நகையோ இதெல்லாம் கொண்டு பேங்க்ல வைக்கிற அமைப்பு வந்துடும். அதுவும் மட்டும் இல்லாமல் ஏதாவது இடமா இருந்தாலும் அதையும் விற்று நீங்க கடன் கட்டுற அமைப்பு வரும். கடன் எது கட்டுவீங்க? நோய் வந்து கடன் கட்டுறது, அதனால் ஏற்படக்கூடிய 10 லட்சம் 15 லட்சம் நோய் வந்து செலவு பண்ணுறது, ஆஸ்பத்திரி செலவு, அந்த கடனில் வர்ற கடன், அதை கடனை கட்ட முடியாத ஏதாவது இடத்துக்கு தான் கட்டணும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்படின்னா தவறான வழியில் சூதாட்டம் போன்றவர்கள் ஆன்லைன் போன்ற அமைப்பில், ட்ரேடிங் போன்ற அமைப்பில், பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட் போன்ற அமைப்பில் போய் பணத்தை விடுறது சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. அரசு உத்தியோகத்தில் மாசானா 70-80,000 சம்பளம் வாங்கிட்டு இருப்பான், ஒழுங்காக இருக்க மாட்டான். அவனுக்கு ஒரு ஆசையை தூண்டுற கிரகம் தான் ராகு. அந்த ராகு 11 லாபஸ்தானத்தில் உட்காந்து உங்களை போட்டு ஆட்டி எடுத்துரும். இது தெரியவே தெரியாது. ராகு எந்த இடத்துல இருந்தாலும் பேராசையை தூண்டும். வாங்குற சம்பளத்தோட குடும்பம் நடத்துறியான நீ நடத்த மாட்டேன். நீ என்ன பண்ணுவேன்? உடனே ட்ரேடிங் போயிடுவேன். ஒரு 5000 போடுவோம், 50,000 கிடைச்சிடும், ஆசை வந்துடும். ஓ, அப்போ 50,000 போட்டால் 5 லட்சம் கிடைக்குங்கிற எண்ணம் வரும். இந்த எண்ணம் தாண்டியுமே இந்த எண்ணங்கள் அனைத்தையும் தூண்டி விடுற கிரகம் ராகு பகவான். அந்த எண்ணத்தில் தூண்டி பேராசையில் போட்டு நீ யார் சொன்னாலுமே கேட்க மாட்டேன். யார் சொன்னாலும் கேட்காத 20 லட்சம் 30 லட்சம் பணத்தை விட்டுட்டு கடைசியில் சூசைட் பண்ணிக்கிறது, இந்த அமைப்புக்கு போகக்கூடிய அமைப்பு ஜாஸ்தி இருக்கு. மேசராசிக்காரர்கள் அனைவரும் கண்டிப்பாக எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த மாதம் நான் சொல்லக்கூடிய பலன் அது. ஏன்னா ராசிநாதன் பலகீனமாக இருக்கிறார், நீச்சனை வீட்டில் இருக்கிறார். ராசிநாதன் என்ன? நீங்க தான், நீங்க பலகீனமா இருக்கிறீங்க. பலகீனம் என்ன? மனசு கட்டுப்பாடு இல்லாம எது மேலேயும் ஆசைப்பட்டு, பொருள் மேல ஆசைப்பட்டு, மற்ற பெண்கள் மேல ஆசைப்பட்டு அப்படியே மனசு விட்டு ஸ்டடி இல்லாம போயிடுறது. அப்பதான் உங்களுக்கு என்ன செய்யறது, எது செய்யக்கூடாது, எது செய்யணுங்கிற ஒரு அறிவு இல்லாம போகிற காரணம் தான். அப்ப அந்த ராசியில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே இப்ப நடக்கக்கூடிய இந்த 7 சனியும் நடக்கக்கூடிய தசாபத்தியும் அவங்களுக்கு நல்ல சிந்தனையை கொடுக்காதுங்கிறதான் விதி. நல்ல சிந்தனையை கொடுக்காது, அதனாலதான் நீங்க மாட்டிக்கிறீங்க அப்படின்னு சொல்ல வரோம். இதுல சாதகமற்ற திசை மேசராசிக்காரனுக்கு எந்த திசை விடாது. சாதகமற்ற திசை வந்தா கண்டிப்பா புதன் திசை அப்படின்னா கண்டிப்பா கஷ்டம்தான்.
ராசிநாதன் செவ்வாய் புதனோடு சூரியன் நீச்சமாய் நிற்கிறதுனால பலகீனமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம். அதனால தயவு செஞ்சு மேஷராசிக்காரர்கள் எல்லாமே ஒவ்வொரு அடியும் உஷாராக எடுத்து வைக்கணும். நன்றி, வணக்கம்.